ரியோ பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் நல்ல விதமாக சுப காரியங்கள் நடக்கணும் தடை இல்லாமல் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமா? நிறைய விஷயங்கள். அதாவது நம்ம வீட்டில் சில குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவே நடக்காது. வயசுக்கு வந்த பெண் இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, அல்லது திருமணமான பெண் இருப்பாங்க, குழந்தை இருக்காது, கல்யாணம் ஆகாமல் இருக்கும். சில பெண்ணுங்க இப்போ ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி தகுந்த காரணங்கள் இருந்தும் அந்த நல்ல காரியங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காமல் இருக்கும். இதுக்கு 2 காரணங்கள் பொதுவாகவே இருக்கும். குடும்பத்துடைய கர்மகாரகன், அதாவது ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மகாரகனும் காரணம். இன்னொரு விஷயம், குலதெய்வத்தை நம்ம சரியாக மதிக்காமல், குலதெய்வத்துக்கு எந்த விதமான பூஜையும் கொடுக்காம, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது, தெய்வ நிந்தனைகள் செய்திருக்கிறது, சாபம் இந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சுபகாரியங்களே நடக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, இல்லது ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சொந்த தொழில் அமைச்சிக்க முடியல, எந்த விதமான முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு வீடு இருக்குது, ஒரு நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்துக்கு நல்ல பூஜை முறைகளை செய்யணும். அதுக்கப்புறம் கோசேவை பண்ணணும். அதாவது பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது, வெல்லம் கொடுக்கறது, அல்லது பசுமாடே கோயிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்கறது, அது முடியலன்னா பசும்பால் வாங்கி ஏழை பிள்ளைகளுக்கு தானமாக கொடுக்கறது. இந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அவங்களுடைய குலதெய்வம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நிறைய விஐபிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ், நம்ம ஜெயலலிதா அம்மாவே கூட பேர் விட்டே சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை, இந்த பசு, இது போன்ற விஷயங்கள்ல தான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதாவது இருக்காங்க? அதாவது ராஜாக்களாலேயே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விலங்குகள் இருக்குது. அதாவது கோவில் முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா முதல்ல பசுமாடு, 2வது பார்த்தீங்கன்னா குதிரை, 3வது பார்த்தீங்கன்னா யானை. இது கண்டிப்பாக கோவிலில் இருக்கும். குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு போர் புரிய வராங்க அப்படின்னா கூட முதல்ல ஒரு நாட்டை தோற்கடித்த உடனே அந்த நாட்டில் ராஜாக்கள் எதை கைப்பற்றுவாங்கன்னா பசு கூட்டத்தை தான் கைப்பற்றுவார்கள். அதாவது ஒரு குடும்பம் பிழைக்கணும் அப்படின்னா, ஒரு ஏழை குடும்பம் எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசு மாடும் இருந்தால் போதும், அந்த குடும்பமே பிழைச்சிக்க முடியும். அதனால தான் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே ஆடுகள் மாடுகள் வளர்த்தார்கள். வீட்டில் இந்த செடியில் வளர்த்தாங்க. சேவையை தானத்தை வலியுறுத்தி சொன்னதுக்கான காரணம் எல்லா குடும்பமும் பசியின்றி வாழணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த படைகள் தான் செல்வமே. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விலங்குகள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் பண்பாட்டில் ஒரு ஜமீன்தார் ஆகட்டும், ஒரு ராஜாக்கள் ஆகட்டும், ஒரு ஊரை ஆளக்கூடிய ஒரு ஊர் தலைவராகட்டும், இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடுகள் பண்ணையம் பண்ணுற ஆட்கள்கிட்டே பசுமாடு, குதிரை, எருமை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு படைகளாகவே போர்க்களத்தில் இருந்தது. அதனால தான் அதில் ஒரு தெய்வத்தை தெய்வத்துக்கு அந்த விலங்குகளை தானமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனாலையும் பலன்கள் அதிகம். அதாவது ஒரு பசுமாடு கொடுத்தோம் அப்படின்னா 24 தலைமுறைக்கு உள்ள பாவ கர்மாக்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். யானை வாங்கினோம் அப்படின்னா நாட்டை அரசாளக்கூடிய ராஜ யோகம் கிடைக்கும். குதிரையை நம்ம வழங்குறது மூலிமா இருக்கிற பதவியை நம்ம தக்க வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா போன்ற முக்கியமான தலைவர்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சு கொடுக்க வேண்டிய தான தர்மங்களையும் நல்லபடியாக கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க நீண்ட காலங்கள் இருந்து ஆட்சி புரிவதற்கு அது பெருந்துணையாக இருந்தது. ஓகே, இப்போ தானத்தை பற்றி பேசும்போது நீங்கள் பசும்பால் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைம்மா, அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் முன்னாடி சொன்னது போலவே ஒரு குடும்பம் பிழைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பசுமாடு அவசியம். அந்த பசுமாடு இருந்தாலே குடும்பம் பிழைச்சிடும். அப்போது அந்த பால் எல்லா உயிருக்கும் பிரதானமானது. எல்லா ஜீவராசியும் ஒரு பாலூட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பிறப்புகள், பால் தான் ரத்தமே இல்லையா? அப்போ ஒரு ஜீவனுக்கு இப்போ பசியுடைய ஆதாரமாக இருக்கிறது பால் மட்டும்தான். குழந்தைக்கு முதல்ல கொடுக்கக்கூடியது பால். பால் குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும்.
உணவு இல்லைனா கூட இருந்துடலாம், தண்ணியும் பாலும் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தாலே போதும், ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். இன்றைக்கும் பெட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு பால் தான் உணவு. பால் தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த பாலை கொடுக்கறது மூலிமா ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியும். அந்த ஒரு உயிர் ஜீவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை, ஒரு வழியை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய தானம் வேறு எதுவும் கிடையாது. அதாவது 100 கோயில் கும்பாபிஷேகத்தில் அன்னதானம் கொடுத்த பலன் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு பால் தானமாக வாங்கி கொடுத்தீங்க. அது பசும்பால் கொடுக்கணும். ஓகே. இப்போ சுபகாரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றீங்களே, அந்த தடைக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குமாமா? இப்போ வந்து குலதெய்வத்தை மறந்துருக்கிறாங்க, குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்குது. இறந்தவர்கள், முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்ந்து இருந்து நம்மளை உருவாக்கிட்டு நம்ம நடந்து போகிற பாதையை வழி பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட வாழ்ந்து மறைந்துட்டு போன முன்னோர்களை நம்ம மறந்துருக்கிறோம், அவங்களுக்கு உண்ட பிதிரு காரியங்களை செய்யாமல் இருக்கோம், அவங்களுக்கு உண்டான கடமைகளையும் நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அதுவும் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வரும். ஓகேம்மா. இன்னொன்று இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் வந்து நிறைய அபசகனமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர் மரணம், இல்லை தொடர் ஏதாவது ஒரு அபசகனமான தடைகள், இது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசானவங்க ரொம்ப படுத்துட்டு இருப்பாங்க, எப்படியோ அவங்க போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற சூழ்நிலை எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எழுந்து உட்காந்துட்டுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க இளைய தலைமுறையினர் யாராவது ஒருத்தர், சின்ன வயசு பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க. இதெல்லாம் சில குடும்பங்களில் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தை மறந்து இருக்கிற குடும்பத்தில் நடக்கும், செய்வினை பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடக்கும், அந்த கர்ம வினைகளை சரியாக கழிக்காமல் உரிய புண்ணிய காரியங்கள் செய்யாமல் தெய்வங்களை வழிபடாமல் இருக்கிறவங்க குடும்பத்தில் இது எல்லாமே நடக்கும். எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்தந்த மதத்துக்குரிய வழிபாட்டு முறைகளையும் பண்பாடோடு சேர்ந்த மரபு விஷயங்களையும் கண்டிப்பாக அவங்கவுங்க செய்தே ஆகணும். இது வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் கூட தான் இந்த நிபந்தனை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தந்த குடும்பத்தில், அந்தந்த பாரம்பரியத்தில், அந்தந்த மதத்தில் எல்லா குருமார்களும் அவங்க வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாமல் வீட்டில் விடும்பொழுது இந்த மாதிரி அபசகுணங்கள் நிறைய நடக்கும். ஏதாவது 1-2 நடந்தால் பரவாயில்ல. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையில் யாராவது ஆண் பிள்ளை, கல்யாணம் ஆகாத ஆண் பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் போயிடுவாங்க, தற்கொலையில் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் நடக்கு அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா அந்த குடும்பத்தில் செய்வினை இருக்கா, இல்லை பூர்வ ஜென்மத்தில் பாவ காரியங்கள் நிறைய இருக்கா, முன்னோங்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது தேவதைகளுடைய சாபம் இருக்கான்னு நல்ல குருமார்கிட்ட, ஆன்மீகத்தில் நிலைச்சு இருக்கக்கூடிய குருமார்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும். கர்ம பலன்கள்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்னமா? கர்ம பலன்கள் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே வந்து ஒரு கர்மாவுடைய விதிக்குள்ளே தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது பாவ கர்மா, புண்ணிய கர்மா, இந்த 2 கர்மா தான் ஒரு மனுஷனை வந்து இயக்கிட்டு இருக்குது. அவன் செய்த பாவத்துக்கு தகுந்த பலன்களையும் புண்ணியத்துக்கு தகுந்த பலன்களையும் கொடுக்குது. உதாரணமாக ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா பாவத்தை தான் முதல்ல, அவன் செய்த பாவத்தை கழிக்கிறதுக்காக முதல்ல போகக்கூடியது நரகம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புண்ணிய பலன் இருந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி நம்மளுடைய முதுகலை நம்ம ஏற்றிக்கிட்டு வந்து ஒரு கர்ம வினை சுமை ஏற்கனவே நம்ம முன்னாடி நாயாவோ ஒரு மிருகமாவோ பிறந்து ஏதோ ஒரு பலன்கள் அல்லது முற்பிறவியில் வேறு ஏதாவது பிறவியில் பிறந்து நிறைய பாவங்கள் செய்திருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் கடவுளுடைய விதி என்னமோ அதை அனுபவிச்சிட்ருக்கோம். அந்த பாவங்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள், தான தர்ம காரியங்கள், பரிகாரங்கள், இது எல்லாமே சரிங்களா. இது எல்லாமே நம்ம சரிவர செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு நிச்சயமான வழி வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நார்மலாக நடக்குதா இல்லை கர்ம பலன்களால் நடக்குதா அப்படின்றது எப்படிமா அந்த குடும்பத்தினர் வந்து கண்டறிய முடியும்? கண்டிப்பாக நிச்சயமாகவே ஒரு மனிதனுக்கு நடக்கிறது எல்லாமே கர்ம விதி பிரகாரம் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக நல்லது நடந்தால் மனுஷன் சந்தோஷப்படுவான், தொடர்ச்சியாக கெட்டது நடந்தால் கண்டிப்பாக அவன் மூளை ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இல்லைனா கூட அவனுக்கு செய்வினை இருக்கா, பில் இருக்கா, சூன்யம் இருக்கான்னு அவனை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது மனுஷனுடைய குணம். உதாரணமாக ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரர் இறந்துடுறாங்க, அப்புறம் பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, இதெல்லாம் நான் பார்க்குறோம். சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு அம்மா வந்து திருமணம் முதல்ல ஆகிருக்கு, அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க பிள்ளை வந்து 10வது படிச்சுட்ருக்கான், அவங்களுக்கு 2வது திருமணம் அமையுது. திருமணம் அடைந்து 6 மாதத்தில் கணவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். பிள்ளை வந்து கணவர் இறந்த 3வது மாதமே இலை போட்டு படைச்சிருக்காங்க, வெளியே போயிருக்கான்.
போகும்போது அவனும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அந்த பையன் இறந்த 3வது நாளே அந்த பெண்ணோட அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்போது இது எல்லாமே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு நடந்தது, நான் பார்த்த ஒரு பெண்ணுக்கு. அப்போ வந்து அந்த பெண் வந்து என்ன யோசிப்பா? தன்னதான் அபசகனமா யோசிப்பாங்க. எல்லா இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு விஷயங்களையுமே நடக்குது. எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்லும்போது, எனக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாதும்மா, அப்புறம் செய்வன பேய் பிசாசு மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க தானாகவே. யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு அபசகுணங்களையோ துர்சகுணங்களையோ வாழ்க்கையில் பார்க்குறாங்கன்னா அவங்க மன ரீதியாவோ சரிங்களா, உளவியல் ரீதியாவோ தானாகவே பாதிக்கப்பட்டுடுவாங்க. அப்போது அந்த வழி வந்து அவங்களுக்கு பிறக்கும். என்றைக்கு தன்னுடைய கர்மாவை பற்றியோ தன் பண்ண பாவத்தை பற்றியோ தனக்கு என்ன நிகழ்ந்திருக்குன்னு ஒரு உயிர் தேட ஆரம்பிச்சிடுச்சோ, அந்த நிமிஷத்துலேருந்து அந்த உயிருக்கு உண்டான விமோச்சனமும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார். நம்ம தப்பு பண்ணிட்டோம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. அதுலேருந்து நம்ம கடை தேடி வருவதற்கு கடவுள் நிச்சயம் நம்மளுக்கு வழி பண்ணி கொடுப்பார். அதுக்கு முழு நம்பிக்கை தேவை. கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும். இப்ப குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க வழிபாடு செய்ய தவறு இருக்கலாம், மறந்து இருக்கலாம், இல்ல நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எப்படிமா வந்துட்டு வழிபாடு செய்யணும்? அதாவது என்ன கேட்டீங்க அப்படின்னா, எந்த குலதெய்வமாக இருந்தாலும் கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஒரு பானையில், ஒரு புது பானையில் ஒரு பொங்கல் வச்சு, ஒரு மாவிளக்கு, பச்சரிசி மாவும் வெல்லமும் சுக்கு பொடி, மிளகு பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து மிளகு தட்டி போட்டு ஒரு மாவிளக்கு போடணும். மாவிளக்கு போட்டு நெய் ஊற்றி மாவிளக்கு போட்டு வழிபட வேண்டியது அவசியம். எந்த தெய்வமாக இருந்தாலும் காலப்போக்கில் இப்போ சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க, அப்படியும் செய்துக்கலாம். ஆனால் மாதம் ஒரு முறை வழிபாடு பண்ணணும்னா சிறப்பு. முடியாதவங்க வருடம் ஒரு முறை பண்ணணும். இப்போ குலதெய்வத்துக்கு பால் பூஜை பண்ணுற பழக்கம் இருக்குன்னா பால் பூஜை தான் பண்ணணும். அதாவது அசைவம் படைக்காத வழிபாடு செய்வாங்கன்னா அவங்க அசைவம் படைக்காமல் தான் வழிபாடு செய்யணும். இல்லை எங்கள் தாத்தா பாட்டி என்னுடைய குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டி கோழி வெட்டி பலி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை தான் செய்யணும். எனக்கு வந்து கவுச்சி சாப்பிட விருப்பம் இல்லை, நான் வந்து அசைவத்தை விட்டுட்டேன், அதனால் என் குலதெய்வத்துக்கு நான் படைக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பூஜை முழுமையடையாது. நம்ம முன்னோர்கள் நம்ம குடும்ப தெய்வத்துக்கு என்ன பழக்கம் பண்ணி போயிருக்காங்களோ அதை தான் நம்மளும் செய்யணும். அப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா குலதெய்வம் நம்மளுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. இப்போ இன்னொன்றுமா, இப்போ குலதெய்வம் தெரியாம இருக்கும், வேற மதம் மாறி இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு என்ன அவங்க ஃபேமிலியில குலதெய்வம்னு கூட தெரியாம இருக்கலாம், எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு அம்மா வந்து வந்தாங்க நம்ம கோயிலுக்கு, சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டின். பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த பேரெல்லாம் இருக்குது, எல்லா விஷயமும் அவங்க குடும்பத்தில் இருக்குது. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்டினாக மாறி இருக்காங்க. அவங்களுடைய கணவருடைய குடும்பம் வந்து கிறிஸ்டினாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குலதெய்வம் வந்து முனீஸ்வரன். இப்போ வந்து அவங்க வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் அந்த முறைப்படி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுடைய பிரச்சனையின் காரணம் கருதி என்னை பார்க்க வந்தாங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டு முறையை நம்பி அவங்க வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஜாதகத்தில் முனீஸ்வரன் குலதெய்வமாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வந்து எப்படி இருந்தாலும் அவங்க குலதெய்வம் அவங்கள விடலை. ஏதாவது ஒரு குறையை கொடுத்து அந்த தெய்வம் இருக்கிறத உணர்த்துவதற்கான வழிமுறையை அந்த தெய்வமே ஏற்பாடு செய்யும். அந்த மாதிரி தருணம் வரும்போது தெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு குலதெய்வமே நான் மறந்துட்டேன், குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆற்றுலையோ குளத்துலையோ நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதில் இருந்து ஒரு மண் உருண்டை கொண்டு வந்து வீட்டில் வந்து ஒரு அகல்லையோ தட்டுலையோ ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு குலதெய்வமும் நினச்சி, எந்த பேரும் தெரியாமல் குலதெய்வம் நினச்சி வழிபாடு பண்ணும் பொழுது தினசரி அதுக்கு கல்கண்டோ முந்திரியோ வச்சு தூப தீபம் நிவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணோன்னா அந்த 48 நாளில் நம்ம மறந்துருக்க தெய்வம் தானாகவே நம்ம வீட்டுக்கு வந்து கனவுலையோ அல்லது பங்காளிங்க மூலியமாவோ இல்லை யார் மூலியமாவோ தான் இருக்கிறத நிச்சயமாக அவங்களுக்கு அறிவுறுத்தும். ஆனால் இந்த 48 நாள் வழிபாட்டு முறையில் கண்டிப்பாக அசைவம் சேர்த்துக்கக்கூடாது. சுத்தபத்தமாக இருந்து நம்ம வழிபாடு செய்யணும். பெண்கள் மாதவிடாயை வந்து எதுவும் தடை கிடையாது, தாராளமாக செய்யலாம். இந்த முறையை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரிய வரும். உக்ர தெய்வங்கள் குலதெய்வமாக ஒரு சில குடும்பத்துக்கு இருக்குமா? ஆமாம், இருக்குமாமா? கண்டிப்பாக இருக்கும். காளி, பகவதி, பத்ரகாளி, அப்புறம் வந்து நிறைய காட்டேரி, இந்த மாதிரி தெய்வங்கள், ஐயனார், இந்த மாதிரி
கணபூஜை கொள்ளும் தெய்வங்கள் கூட நிறைய குடும்பத்துக்கு குலதெய்வமாக வந்து இன்றளவும் வந்து இருக்கப்படுகிறது. இந்த காட்டேரி வழிபாடு பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு மொழிவிட்டாங்க, சாமி கும்பிட போகிறாங்கன்னா அந்த வீட்டு பக்கம் யாருமே போகக்கூடாது. இப்படி போனால் அவங்களுக்கு வாந்தி பேதி ஆகும். அது ஒரு தெய்வம் தான். ஆனால் அந்த தெய்வம் வந்து யாரை தன்னை நம்புகிறாங்களோ, யார் குடும்பத்துக்கு அந்த குலதெய்வமாக இருக்குதோ அந்த குடும்பத்தை மட்டும் தான் பார்க்கும். அடுத்த நபரை உள்ளே கூட சேர்க்காது. அந்த அளவுக்கு துடிப்பான ஒரு தெய்வம் காட்டேரி அம்மன். இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பேச்சியம்மன், நிருச்சியம்மன், பொன்னியம்மன் இந்த மாதிரி அம்மன்லாம் துடிப்பான தெய்வங்கள். இவங்களெலாம் வந்து வழிபாடு பண்ணுறோன்னா உடனே பலன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டேரி வழிபாடுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இந்த காட்டேரி அம்மன் கும்பிடுற வீட்டில் யாருக்குமே தலசங்குழந்தை வந்து தங்காது. தலசங்குழந்தை வந்து தங்கவே தங்காது. அந்த தலசங்குழந்தையே முதல் பலியாக, முதல் நிவேத்தியமாக அந்த தெய்வம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அந்த கரு வந்து முதல் கரு வந்து சாப்பிடும். அது சொல்லுவாங்க 3ஆம் மாதம் கரு வந்து இது மாதிரி சாப்பிடுவாங்க, 5ஆம் மாதம் கரு இப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பாட்டே இருக்குது. அப்போது அந்த தெய்வங்கள் கூட வந்து சில குடும்பங்களில் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது. இன்றளவுக்கும் காட்டேரி அம்மன் இருக்கிற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய முதல் கரு அந்த நம்மளுக்கு காணிக்கையாக போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து ஜனிக்கும். அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். எந்த விதமான நோய் நொடிகள் இருக்காது. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக வளரும். குலதெய்வத்தோட வாயை கட்டிட்டா வந்து அந்த அந்த குடும்பத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு குலதெய்வத்தோட வாயை கட்ட முடியுமா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏதோ பண்ண போகிறேன், ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம முதல்ல யாரை கட்டணும்னா உங்கள் குடும்பத்தில் இறந்துருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண் அல்லது சுமங்கலி பெண், இவங்க 2 பேரும் துடிப்பான தெய்வங்களாக இருப்பாங்க. அவங்கள இறந்தவங்களெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் குலதெய்வத்தை கட்டணும். 3ஆவது கிராம தேவியை கட்டணும். இந்த 3 தெய்வங்களும் ஒரு மனுஷனை ரொம்ப துடிப்பான முறையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த தெய்வங்களை கட்டிய பிறகு தான் நம்மளுக்கு கெடுதலை செய்ய முடியும். இந்த தெய்வங்கள் சரியை வர நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, சரி வர அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக யாரும் ஒருத்தாலையும் நம்மளுக்கு வந்து கெடுதல் வந்து செய்யவே முடியாது. அதுக்காக தான் குலதெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லி நான் எல்லா விதமான வீடியோலையும் வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருக்கேன். ஏமா இப்போ மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை என்ன தவறு செஞ்சாலுமே ஒரு தாய் திட்டுவாளை கண்டி விட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கடவுளும். இப்போ கடவுள் வந்து எப்படிமா வந்து கடவுளையே கட்ட முடியும்? கண்டிப்பாக கடவுள், அதாவது வந்து ஒரு மனிதனுடைய கர்மா வெறி பிரகாரம் இயங்கணும், அதுக்கு தெய்வம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாந்திரிகன்ற ஒரு விஷயம் வந்து கையாளப்படுகிறது. அதில் வந்து தேவதைகளை வசியம் பண்ணுவதற்கும் தேவதைகளை விரட்டி அடிக்கவும் சில மூலிகைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு மூலிகை வந்து சாபக்கட்டு, ஒவ்வொரு சாபக்கட்டுகள் இருக்குது. அந்த மூலியமாக வந்து தெய்வங்களை கட்ட முடியும். ஆனால் அந்த கட்டுக்கள் வந்து நிலையாக இருக்குமா அப்படின்னா நிலையாக இருக்காது. தர்மம் அதர்மம் அப்படி பார்த்தா போர் நடந்திருக்குமா, இன்னைக்கு குருட்சேத்திரம் நடந்திருக்குமா, பகவானே இருந்து நினைத்து வைத்தது தான் குருட்சேத்திரம். கிருஷ்ண பரமாத்மா வந்து நினச்சிருந்தா அந்த போரை தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னை நினைக்கல, என்னை கூப்பிடல, எனக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்க சூதானது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரணத்தை சொல்லி முடிச்சிடுறாரு. கர்ம விதி. ஒரு மனிதன் பிறந்து விட்டான்னா அவன் இறந்து போகணும். இடைப்பட்ட காலங்களில் அவனுடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வழிபாடு, நெறிமுறை, பக்தி இது எல்லாமே. உணவில் கூட பக்தி மூலயமா சில கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது இந்து மதம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நாளைக்கு கீரை சாப்பிடணும், இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு பூமியில் இருக்கும். வெள்ளிக்கிழமைனா சூரியன், நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிய காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தெரியும், வெள்ளி தெரியும். வெள்ளி கிரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பூமியில் தென்பட்டுட்டு தான் இருந்தது. இப்போ சமீப காலங்களில் அது காணும். அப்போ வந்து அந்த கிழமைகளில் வந்து உணவில் வந்து நம்ம அசைவம் சேர்த்துக்கக்கூடாது, இந்த மாதிரி பொங்கல் டைமில் இது தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கோவில் பிரசாதங்கள், இந்த வழிபாட்டு முறையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிரசாதம். இப்போ மார்கழி மாதம் அன்னைக்கு நீங்கள் கோயில் போனீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க? பிரசாதம் கொடுப்பாங்க. என்ன பொங்கல் என்ன இருக்கும்? இது பொங்கல் தான் இருக்கும். பொங்கல், வெண்பொங்கல். அந்த மார்கழி மாசமான காலையில் 5 மணிக்கு வெண்பொங்கல் இருக்கும். சக்கரை பொங்கல் தானே? இல்லை, வெண்பொங்கல். எல்லா கோவில்லையும் வெண்பொங்கல் இருக்கும். அந்த துளசி தீர்த்தம் தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பனி இருக்கும், கோல்டு காலம். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வைரஸ் எல்லாம் பரவி வரும், சிறு பிரச்சனைகள் வரும், செரிமான கோளாறுகள் ஏற்படும். இதுக்கு கண்டிப்பாக காலையில் ஒரு மிளகாவது நம்ம வாயில் போகணும். அதுக்கு தான் வெண்பொங்கல் கூட வந்து கொடுக்குறது. துளசி தீர்த்தம் இது ஒரு ஆன்டிபயாட்டிக்.
சரிங்களா? அதில் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் மருந்துகள். இதெல்லாம் வந்து சாமி பேரை சொல்லி நம்மளுக்கு கொடுக்கறது. ஆடி மாதமானா வந்து எல்லா கோயில் வாசல்லையும் தோரணம் கட்டுறது, வேப்பிலை அரைச்சி கொடுக்குறது, கூழ் ஊத்துறது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல நோய் பரவும். ஆடி காற்றுல அம்மி நகரும். அப்போது அந்த மாதத்தில் வந்து காற்று மூலிமா நோய் பரவும். அது பரவாமல் இருக்கணும்னா தோரணம், வேப்பிலை தோரணம் அங்கங்கே கட்டணும். அந்த வேப்பிலையை வந்து கிருமி நாசினி, மஞ்சள் தண்ணி அங்கங்கே தெளிக்கணும், கிருமி நாசினி. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை நோய் இல்லாமல் வாழ வைக்க முன்னவங்க சொல்லிட்டு போன வழிபாட்டு முறை. தெய்வத்துக்காக செய்கிறது கிடையாது. அப்போது நம்ம முன்னவங்க நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தான் ஃபாலோ பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட நேயர்களுக்காக நிறைய பகிர்ந்துக்கிட்டிங்கம்மா. இன்னும் வரப்போகிற பதிவுகளில் நம்ம நிறைய பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.